ஜனநாயக திருவிழாவின் ஹீரோக்களான மக்களை தேடி தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் மக்களோடு பயணிக்கிறது உங்கள் புதிய தலைமுறை. அந்த வகையில அரசியலும் இயற்கையும் ஒரு சேர கைகோர்க்கிற தேனி மாவட்டத்துக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கிறோம். இந்த தேனி மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு 3 மிக முக்கிய ஆளுமைகளை முதலமைச்சரா கொடுத்த மாவட்டம். தமிழ்நாட்டு அரசியல்ல பெரும் புயல்களை உருவாக்குன தேனி மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. தேனி மக்களோட மனசுல என்ன இருக்கு, அவங்களோட குறைகள் கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத பேசலாம் வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். தேனி அப்படின்னோடனேயே பச்சை பசேல்னு நடக்கிற விவசாயமும் அணைகளும் தான் எங்களுக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உங்களோட வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்கு, தொழில் எப்படி இருக்கு, விவசாயம் எப்படி இருக்கு, இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. எங்களுக்கு ஆண்டிபட்டி தொகுதியில் நிறைய விசைத்தறி தொழிலாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு வாழ்வியல் ஆதாரமாக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் அறிவித்த விசைத்தறி பூங்கா இடம் எடுக்கப்பட்டு தற்போது வரை செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கு. அதை எங்களுக்கு விரைந்து தரணும். தற்போது ஆண்டிபட்டி பகுதி நகர பகுதியில் பூங்கா என்பது எதுவுமே இல்லை. சாதாரணமாக ஒரு 5 நிமிடத்தை ஒரு நிழலில் கழிக்கணும்னா கூட சாமானிய மக்களால் முடியாமல் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய முத்தமிழ் பூங்கா ஒன்று இருக்கு, அது சரிவர பராமரிக்கப்படாமல் இருக்கு. அதை விரைந்து சரி பண்ணி தரணும். ஆண்டிபட்டி மக்கள் வெகு நாள் கோரிக்கையாக வச்சுக்கக்கூடிய பட்டாளம்மன் கோயில் முதல் ஊர்காத்த மாரியம்மன் கோயில் வரை இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை அகற்றிவிட்டு அந்த பகுதிகளை சாலை விரிவுபடுத்தி மக்கள் எளிதில் அதிகாலை நேரத்தில் வாக்கிங் போகிறதுக்கான ஒரு தளத்தை அமைச்சு தரணும். இது தவிர படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கு. காரணம் நீங்க சொன்ன மாதிரி இயற்கை எழில் குஞ்சு மாவட்டமா இருக்கே தவிர படித்த இளைஞர்கள் வெகுஜனங்கள் ஏராளமாக வெளி ஊர்களுக்கு போய் தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. இதை மாற்றி அமைக்கணும்னா காலை நேரத்தில் தேனி மாவட்டத்திலேருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் எங்களுக்கு வேணும். அதுபோல இருந்தால் மட்டும்தான் இந்த இளைஞர்கள் நகரத்தில் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இதே போல் நேராக விசைத்தறி பூங்கா மாதிரி இன்னும் ஏராளமான தொழில் சார்ந்த ஐடி தொழில்நுட்பங்கள்லாம் இங்கே வரணும். வைகை நதியுடைய மூல வேர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. குறிப்பாக தேனி மாவட்டம் ஒரு இயற்கை சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை சூழ்ந்த ஒரு பகுதி, இயற்கையான பகுதி. வைகையாறு உற்பத்தி ஆகக்கூடிய வெள்ளிமலை, அரசரட்டி, வருசநாடு, மயிடம்பறை, கடமலைக்குண்டு போன்ற பகுதிகள் தொல்லியல் புதையலாக காட்சி தருகின்றன. பல்வேறு அந்த பகுதியில் பார்த்தோம்னா இடைப்பழங்கற்காலத்திலிருந்து தற்பொழுது வரைக்கும் மக்கள் தொடர்ச்சியாக வாழக்கூடிய பகுதி. அதுக்கான சான்றுகள் கிடைத்து வருகிறது. அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த பகுதியுடைய வரலாறு தெரியாமல் இருக்கிறது, சிதைக்கப்பட்டு வருகிறது. கீழடி இருக்கு இல்லையா, கீழடியுடைய அதோடைய சான்றுகள் வைகை நதியோடைய நாகரிகத்தின் உச்சம் என்று சொன்னால் அதோடைய தொடக்கமாக தேனி மாவட்டம் இருக்கிறது, அதோடைய மலைப்பகுதி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த தேனி மாவட்டத்தில் இதுவரை எந்த ஒரு தொல்லியல் அகழாய்வும் முறையாக நடைபெறவில்லை என்பது இந்த பகுதி மக்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது. இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக மூலவைகை பகுதியில் ஒரு தொல்லியல் ஆய்வு, அறிவுறுதியான தொழில் ஆய்வை ஏற்படுத்தி இந்த பகுதி கீழடியை விட பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பகுதி என்பதை உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை சொல்கின்றோம். நன்றிங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டிபட்டி சட்டமன்றத்தில் முக்கிய நகரமாக இருக்க நம்ம எங்கள் ஆண்டிபட்டி. எங்கள் ஆண்டிபட்டியில் பார்த்தீங்கன்னா மக்கள் நெரிசல் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இது பல நாட்களாக ஆண்டிபட்டி மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டு ஒரு தனியாக பைபாஸ் இது ஒன்று கொண்டு வரணுன்ற கோரிக்கை விட்டோம். அப்படி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலை. அது வருங்காலங்களாச்சும் நிறைவேற்றி எங்களுடைய நெரிசலை போக்கணும். அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் பக்கத்தில் வைகை பூங்கா இருக்குது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னால் 5 ரூபா கட்டணத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தனியாருக்கு தார வைக்கப்பட்டு அங்கே இருக்கு ராட்டனங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபா வாங்குறாங்க. அதை தடுத்து அந்த ஏழைகள் பூங்காவை ஏழைகளுக்காகவே கொடுக்கணும். இது நெசவாளர் அதிகம் வாழும் பகுதி. இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சொசைட்டி கூட இல்லை நெசவாளர். இதுக்கு செயலிருந்து இருக்குது. அதை செயல்படுத்தி நெசவாளர் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். சரி, நன்றிங்க. நீங்கள் சொல்லுங்கள். தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் காஞ்சிநகர் காலனியில் 2010 நான் வார்டு மெம்பராக சேர்த்து 127 வீடு ஆதிதிராவிட பழங்குடியினர் மக்களுக்கு இலவசமாக பட்டா வாங்கி கொடுத்தேன். அதை நாங்கள் எங்களால் கட்ட இயலவில்லை. இந்த 16 வருஷமாக கட்டி கொடுங்கன்ற அரசாங்கத்தில் ஒரு ஊரை அமைச்சு கொடுங்கன்று நானும் பல முறை டெல்லி வரைக்கும் போனேன். குடியரசு தின வரைக்கும் டெல்லி வரைக்கும் போயிட்டு மனு கொடுத்தேன். இன்னும் இது வரைக்கும் அதை கட்டி ஒரு ஊராக்கி கொடுக்க மாட்டாங்க. சரி, நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். பெரியகுளம் ஏரியாவில் விவசாயத்தில் கரும்பு கொள்முதல் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ அங்கே கரும்பு விவசாயமே நலிஞ்சு போய் கரும்பு உற்பத்தியே இல்லை. ஏன்னா வரவுக்கு செலவுக்கும் கட்டுப்படி ஆகலை. ஒன்று. 2வது வருஷம் தேனி மாவட்டத்தில் எந்த மேஜர் இண்டஸ்ட்ரியுமே இல்லை. நீங்கள் சொல்கிற செழும்பான ஒரு நல்ல பகுதியில். ஆனால் தேனி மாவட்டத்தில் வேலை வாய்ப்புக்கு இளைஞர்களுக்கு எந்த ஒரு பெரிய தொழிற்சாலைகளே ராட்சரி சுவர்ஸ் தவிர வேறு எதுவுமே இல்லை. 3 முதலமைச்சர்கள் இருந்து கூட இங்கே எந்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வரல.
பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அடுத்து பேசுவோம். சரி சொல்லுங்க. என் பேர் சிவலட்சுமி, நான் ஆண்டிப்பட்டி. இப்போ சாலை வசதியை பற்றி தான் நான் பேச போகிறேன். பொதுவாகவே சாலை வசதி வந்து நமக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நெடுஞ்சாலை போடுறோம், மாற்று சாலை அமைக்கிறோம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடும் இல்லை, இன்ன வரைக்கும் அந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 4 ஆக்சிடென்ட் ஆகுது. போன வாரம் கூட இந்த இதுக்கு பக்கத்தில் அந்த செக் போஸ்ட்டுக்கு தாண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. பஸ்ஸு கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே ஸ்பாட் அவுட்டு. குழந்தைகளுக்கு ஸ்கூல் பஸ் போகிறதுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இடைஞ்சல் ஊர் பண்ணுற மாதிரி ரோடு வசதி கிட்ட பாருங்கள், 50 அடி கூட இல்லை. ஒரு 100 அடின்ற இடத்துல ஒரு 70 அடியாச்சும் பட்டாதே ஒரு பஸ்ஸு போக வர, ஆப்போசிட் வர்றதுக்கு வழி வர்றதுக்கு போகிறதுக்கு வர வசதி இருக்கும். அது போக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாலை இதாகிடுச்சுன்னா அதை தோண்டி போட்டால் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க. அப்போ சுற்றி போகிறப்ப வந்து நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற டைம் ஸ்கூலுக்கு போக முடியல, அப்போ வெளியில் நிற்க வைக்கிறாங்க பிள்ளைகளையும். நிறைய விஷயங்கள் இது பாதிக்கிறதுனால நெடுஞ்சாலை மாற்று சாலை அறிவிக்கணும்னு நான் வேண்டிக்கிறோம். போதுமான போக்குவரத்து வசதிகள் சாலைகளை விரிவுபடுத்தணும். தேனி மாவட்டத்தில் வந்து முல்லைப்பெரியாறு, வைகை அணையெல்லாம் இருக்குது. வெளியில் பெருமையாக வேணால் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டிவட்டி பகுதி வந்து ஒரு மேட்டு பகுதி, வறட்சியான பகுதி. 2000 அடி 3000 அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடையாது. இன்றைக்கி தண்ணி இல்லாமல் விவசாயமெல்லாம் நலிஞ்சு செய்யாமல் பூரா வெளியூர் தேடி வேலை தேடி வெளியூர் போயிட்டாங்க. 1-2 போக முடியாதவங்க இருக்கிறவங்க டேங்கரில் தண்ணி வாங்கி விலைக்கு வாங்கி 2 பூச்செடிகளை நட்டு அதில் சொட்டு நீர் மாதிரி விட்டு அதில் வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அந்த சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்துக்கிருக்கோம். இதுக்காக நாங்கள் விவசாயிலாம் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி 2014 ஆரம்பித்து ஒரு திட்டம் தீட்டி போன பீரியடில் ஏடிமிக்க பீரியடில் வந்து 256 கோடியாக 30 லட்சம் ரூபாய் திட்டம் தயார் பண்ணியிருந்தாங்க. இப்போ 353 கோடியாக மாறிடுச்சு. போன பீரியட்லேயும் இந்த பீரியட்லேயும் என்ன பண்ணாங்க, இந்த திட்டத்தை சொல்லித்தான் ஜெயித்தாங்க. கோயிலாக சத்தியம் பண்ணி இந்த திட்டத்தை சொல்லித்தான் ஜெயிச்சாங்களே ஒழிய, ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு கிணத்துல ஓட்ட கல் மாதிரி தான் கிடக்கு, எந்த இதுவும் இல்லை. சரிங்க, நன்றி. தொடர்ந்து. இந்த ஆண்டிப்பட்டின்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கான எந்த ஒரு வருமானமே கிடையாது. வீட்டு வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களால சாப்பிட முடியும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குன்னு ஒரு தொழிலோ ஒரு பெண்களுக்குன்னு இருந்தால் மட்டும்தான் கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் போனால் பீஸ் கணக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த ஒரு வருமானத்தை வச்சு அவங்களுடைய தேவைகளை இது பண்ண முடியாது. ஆனால் பெண்களுக்குன்னு ஒரு தொழில் ஸ்தானமோ ஏதோ ஒரு நிறுவனமோ வந்துச்சுன்னா அது ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கோ தன்னுடைய சார்ந்த பிள்ளைங்களுக்கு தேவைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர்ற மாதிரி. நன்றிங்க. இங்கே சக்கமட்டியில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்ன கூடிய அவர் தான் இன்னைக்கு கைத்தறி நெசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கைத்தறி தொழில் வந்து இது தொடர்ச்சியாக ஊடைக்கு பாவுக்கு நூல் கிடைக்கிறது இல்லை. அதே சமயத்தில் இனி வரவு செலவும் நடத்துறதும் இல்லை, கடனில் போய்கிட்டு இருக்கு. விரலும் சிசி எல்லாம் உண்டாக்கமண்டாக்கான்னு வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒழுங்கான முறையில் அங்கே இருக்கிற நிர்வாகிகளோ அதிகாரிகளோ மதுரையில் இருக்கிற ஏடியோ இந்த கைத்தறி தொழிலாளியை பற்றி கனவுல கூட நினைக்கிறது இல்லை. ஆனால் பின்தாங்கிய சமூகமாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் நாங்கள் நெசவாளியாக இருக்கிறோம். அது எப்படி வாழ்க்கையை ஓட்டுறீங்க? ரொம்ப சிரமப்பட்டு தான் ஓட்டுறோம் நாங்கள். காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு சேலை நெஞ்சா ஒரு சேலை நெய்கிறதுக்கு வந்து 6 மணி நேரம் ஆகுது. அந்த 6 மணி நேரத்தில் அந்த சேலைக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இந்த 250 ரூபா வச்சு தான் நாங்கள் பிள்ளைகளை படித்து அதுகளை ஆளாக்கணும். அது போக இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்க போதைகளுக்கு அடிமையாகி வாகன போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஆண்டிவிட்டியில் காலையில் 8 மணியிலிருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் டிராஃபிக். அங்கே இருக்கிற அதிகாரியும் சரி போலீஸாரும் சரி கட்டுப்படுத்துறதே இல்லை. இப்போயே இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கிட்ட பார்த்தாலும் டிராஃபிக். அவன் இஷ்டத்துக்கு வண்டியை பாட்டிட்டு போயிடறான். அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த அதிகாரிகளுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அங்கங்கே. நன்றி. தமிழக மலர் மற்றும் அனைத்து விவசாய சங்க மாவட்ட தலைவராக நான் இருக்கேன். ஏற்கனவே இந்த பகுதியில் 1984 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெப்பம்பட்டி திப்பரவணை திட்டம்ண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு உடல்நலக் குறைவால் இறந்த பிறகு இந்த பகுதிக்கு எந்த ஒரு நீர்நிலையும் உருவாக்கி கொடுக்குற ஒரு அமைச்சர், நல்ல அமைச்சர் வந்து சேரலை. அம்மா வந்தாங்க, தெப்பம்பட்டி திப்பரவணை திட்டத்தை ஒரு கம்மாயாக உருவாக்கப்பட்டு வாளுத்து வெள்ளப்பாறை இந்த விருமானுத்து இந்த தண்ணியெல்லாம் உள்ள இணைப்புக்கு உள்ளே வாய்க்கா போட்டிருக்காங்க. வாழ்வு தண்ணியில் உள்ளே வர்றது மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே உனக்கு சேர்க்கலை. ஆக்கிரமிப்பு இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது. இங்கே நிலத்தை நீர் ஆதாரம் குறையிறதுக்கு மாவுற்று வேலப்புற கோயில், வெள்ளப்பாறை, விருமானத்து இந்த ஓடைகள்லாம் ஒரு 15-20 மீட்டர் இந்த ஓடை இன்றைக்கி 2 மீட்டர் 1 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. தெப்பம்பட்டிக்கு தெற்க சேவனடி தெற்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 மீட்டர் இந்த ஓடை இன்றைக்கி மாவுற்று ஓடை இன்றைக்கி வெறும் 2 மீட்டரில் இருக்குது.
சரிங்க, நன்றி. நீங்க பேசுங்க. சார், நான் பெரியவள தொகுதியிலேருந்து வரேன். தேனினால இயற்கைன்னு சொல்கிறாங்க, பட் அந்த இயற்கையை பாதுகாக்க தவறிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் நிறைய அணைகள் இருக்குது, எந்த அணையுமே தூர்வாரப்பட்டதாக தெரியவில்லை. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியவளம் சோத்துப்பாறை அணை தூர்வாரப்படலை, அதில் பாதி பார்த்தீங்கன்னா களிமண் தான் இருக்கும், தண்ணி இல்லை. அந்த அணையை சார்ந்து நிறைய மக்கள் இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் விவசாயம் அந்த சுற்றுப்பகுதியில் ஃபுல்லாமேவும் அங்கே அந்த மாம்பழ கூழ் தயாரிக்கிற மாதிரியோ அதை பதப்படுத்தி வைக்கிற மாதிரி எந்த ஒரு தொழிற்சாலையுமே பல நீண்ட ஆண்டுகளாக கிடையவே கிடையாது. அதுபோக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மலைகளை பூரா பாறைகளை பூரா வெடி வச்சு தகர்த்து குவாரிகள் நிறைய செயல்பட்டுக்கு இருக்குது. இயற்கை சமநிலை வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த தேனி மாவட்ட மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், இங்கேருந்து நீங்கள் சென்னை போகணும், பெங்களூர் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வீக்லி ஒரு 2 days ட்ரெயின் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸஸுமே நிறைய கிடையாது. நீங்கள் போகணுன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸில் 2000 ரூபாய் கொடுத்து தான் போகணும். மற்ற மாவட்டங்கள் இருக்கலாம், இங்கே கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கிடையாது இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு. அது மூணாவது ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா உயர்கல்வி. அந்த உயர்கல்விக்கு ஒரு நல்ல காலேஜஸ், பெரிய லெவலில் காலேஜஸ் தேனி மாவட்டத்தில் கிடையல. அரசாங்கம் வந்து இன்னும் நிறைய கல்லூரிகளை திறக்கணும். இங்கே இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாமே கோயில், நம்ம நிறைய கோயில்கள் இருக்குது. ஆனால் வந்து சிறப்பாக சொல்லக்கூடியது வந்து மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது, ஜக்கம்பட்டியில் வந்து முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. ரீசெண்டாக முத்துமாரியம்மன் கோயிலுக்கு இப்போ கும்பாபிஷேகம் நடத்துனாங்க. ஆனால் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு கேட்டால் ஒரு வேலையுமே பார்க்கல, சும்மா பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அது கூட மறாவது நாள் மலையில் வந்து அந்த பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. அந்த கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்கன்னா நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு வந்து தெப்பக்குளத்துலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட அதே கான்செப்டில் எங்களுக்கும் இங்கே இருக்கும். எங்கேயும் தெப்பக்குளம் இருக்குது, தெப்பக்குளமும் இருக்குது. அதை வந்து ரெடி பண்ணி எல்லாமே வந்து க்ளீனாக நம்ம கொடுக்கணும். இது வந்து ஒரு 6 வருஷமாக வந்து தமிழக முதல்வர்கள் எல்லார்ட்டையுமே கோரிக்கை வச்சுக்கே இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே அந்த ஒரு பெட்டிஷனை கண்டுக்கிறதே கிடையாது. தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். அங்கே வந்து அரசு கலைக்கல்லூரியே இல்லாததுனால பெண் குழந்தைகள் படிப்பு வந்து மிகவும் பாதிக்கப்படுது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கூலி தொழிலாளர்கள் தான். வெளியூர்களில் அனுப்பி ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிற அளவுக்கு போதுமான அளவு வசதி இல்லை. அதனால் ஒரு அரசு கலைக்கல்லூரி கட்டாயம் கம்பத்துக்கு வேணும்னு நாங்களும் எத்தனையோ கோரிக்கைகள் வச்சுருக்கோம், ஆனால் வரல. இனிமேல்னாலும் அதை மனசில் வச்சு இந்த பிள்ளைங்க, இப்போ நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியருங்கிற முறையில் சொல்கிறேன், பிள்ளைங்க +2 முடித்தோடனே அப்படியே திருமணம் ஆகி போயிடுதுங்க. இல்லை இடையில படிப்பை நிப்பாட்டுற ஒரு சூழ்நிலையில் தாய் தகப்பன் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் ஒரு அரசு கல்லூரி இருந்துச்சுன்னா, பணம் கட்டி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் அரசு கல்லூரி இருந்துச்சுன்னா படித்து அவங்களும் ஒரு பட்டத்தை, குழந்தை திருமணம் அதிகமாக நடைபெறுது. அதெல்லாம் கண்டு காணாமல் விட்டுறாங்க ஒரு சில. நாங்கள்லாம் எத்தனையோ பார்த்துருக்கோம், ஆனால் அது வெளியே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆயிடுது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு படித்த உடனே அதுகளுக்கு திருமண பேச்சு பேசிடுறாங்க. ஏன்னா அந்த அடுத்து பணம் கட்டி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த விவசாய தொழிலாளர்களே அங்கே பூராமே இருக்கிறாங்க. தயவுசெய்து கம்பம் தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது நான் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்து இங்க வந்து பொறியியல் தொழில்நுட்பம் படிக்க வர்றேன்னா, நகரப்புறங்கள்ல தொழில்நுட்பம் படிக்கிற மாணவர்களுக்கு நாங்க ஈடு கொடுக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு வந்து நாலேஜ் அவ்வளவா இல்லை. ஏன்னா அங்க வந்து கேரியர் கைடன்ஸ் எதுவுமே இல்லாததுனால நாங்கள் வந்து நகரப்புற மாணவர்கள் கூட போட்டி போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறது இன்னைக்கு இந்தியாவில் 10 to 15 lakh வரைக்குமே ஜாப் வேகன்ட் இருக்கு. ஆனாலும் எங்களால் அதுக்குள்ள நுழைய முடியல. ஏன்னா திறமை இருந்தும் எங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நாங்கள் நகரப்புறங்கள்ல இருந்து கிராமப்புறங்கள்லேயே முடங்கிடும். ஸோ தொழில்நுட்பத்தை வந்து கிராமப்புறங்கள் நோக்கி இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலாம். தேனி மாவட்டத்தில் ஐடி பார்க் எதுவுமே இல்லை. நாங்கள் ஐடி வேலை பார்க்கணும் எதுனாலுமே மதுரை, சென்னை அந்த மாதிரி இடத்துக்கு தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ தேனி மாவட்டத்துக்கு ஒரு ஐடி கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் 60 to 70 விழுக்காடுகள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க வீட்டு வேலைகள், தோட்டத்து வேலைகள் அதை பார்த்துட்டு தான் முடங்கி இருக்கும். ஸோ ஒரு ஐடி பார்க் கண்டிப்பாக வேணுன்றது என்னோட. சரிப்பா, நன்றி. இப்போ எங்கள் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 பஞ்சாயத்து. ஆண்டிப்பட்டி தெற்கு தேனி மாவட்டம் வளமுறிஞ்சி மாவட்டம் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்தில் ஆண்டிப்பட்டி தெற்க இருக்க கிராமம் அனைத்துமே 1000 அடி போர் போட்டு எந்த தண்ணியும் கிடையாது. இதை சொல்லி அரசியல்வாதி ஊரா வார கட்சி எந்தெந்த கட்சி இருக்கா அது ஊரா ஆண்டி வழியாக நிற்கிது. வந்து நின்றுக்கிட்டு வேட்பாளர் ஊரா வந்து நாங்கள் இதை சொல்லி தான் ஓட்டை கேட்குறாங்க. முல்லைப்பெல்லாம் தண்ணியை கொண்டு வந்துடுறோம், எங்களுக்கு நீ ஓட்டை போடுங்க. ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டு எதுவுமே பேசுறது கிடையாது. விவசாயிகள் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இங்கே வந்து விவசாயின்னு வந்தால் அவருக்கு இழப்பமாக தெரியுது. எல்லாம் சட்டமன்றத்தில் ஜெயிச்சு வந்துடுறாங்க. நம்ம கேட்குறது கோரிக்கை அவங்க வச்சாங்க, நாங்கள் போய் கேட்குறோம் அந்த கோரிக்கை. என்னங்க எங்களுக்கு தண்ணியை கொண்டு வர முடியுங்க, என்ன ஆச்சு, இதெல்லாம் எங்கிட்ட பேசி வராதிங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்களா ஓட்டு போட்டீங்க அப்படின்றாங்க. விவசாயிகளை வந்து வண்டிக்கிறாங்க. அரசியல் கட்சி அனைத்துமே இங்கே இருக்க கட்சி எல்லாம் என்ன தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சி இருக்கா பூரா கட்சி இருக்குங்க. சரிங்க, நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். தேனி மாவட்டத்தில் சுற்றுலாத்தலம் நிறையா இருக்குது.
ஆனால் ஆண்டிவட்டி தொகுதின்னு சொல்லி இருக்கிற சுற்றுலாத்தலம் வந்து சின்ன சுருளி. இந்த சின்ன சுருளி வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. வனத்துறை வந்து வசூல் பண்ணுறாங்க, ஊராட்சி நிர்வாகம் வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல. நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மாவட்டத்திலேருந்து சுற்றுலா பயணிகள்லாம் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் சமயத்தில் பெஞ்ச மழையில் வந்து அங்கே படிகள் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் பராமரிப்பே பண்ணாமல் இந்த வனத்துறை வந்து மெத்தனை போக்காக இருக்கிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் வசூல் மட்டும் நடக்குது. வசூல் பண்ணுறவங்க அடிப்படை வசதி, அங்கே பெண்கள் வந்து உடைமாற்ற அறை இல்லை, கழிப்பிட கட்டடம் இல்லை, எதுவுமே செய்யாமல் வச்சுக்கிட்டு வசூலை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. பிற்காலத்தில் நல்ல டெவலப் ஆகணும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வனத்துறை வந்து இதை சுற்றுலாத்துறையிட்ட ஒப்படைச்சு சுற்றுலாத்துறை மேம்பாட்டு நிறுவனத்தை வந்து அதை டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீரின்றி அமையாத உணவுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்கிற தண்ணி பூரா வந்து வைடமில் தேங்கி இருக்குது. ஆனால் உற்பத்தி ஆகிற இடத்துல கடமலை மேலே ஊராட்சி ஒன்றியத்தில் 18 ஊராட்சி இருக்குது. இந்த 18 ஊராட்சிக்குமே தண்ணி வந்து வைடமில் தேக்கி வச்சு குழாய் மூலமாக கொண்டு வந்து குடிக்கக்கூடிய அவல நிலையில் இருக்கும் அந்த மக்கள். அந்த பகுதியில் இருக்கிற 15க்கு 16க்குமே மேற்பட்ட கம்மாய்கள்லாம் இருக்குது. பொதுப்பணித்துறைக்கும் இருக்குது, யூனியன் கம்மாயும் இருக்குது. ஆனால் அரசு அதிகாரி வருஷத்துக்கு ஒரு கம்மா 2 கம்மா தூர்வாரி அங்கே ஆற்றுல வர தண்ணியில் தேக்கி வச்சாங்கன்னாவே அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு தண்ணி பிரச்சனை தீரும். ஆனால் நாங்கள் பல வருஷம் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம், எந்த அரசும் செவிசாய்க்கவே இல்லை. சரிங்க, நன்றி. நீங்க சொல்லுங்க. என் பேர் அன்புராஜா, கம்பத்துலேருந்து வரேன். இன்னைக்கு கம்பம் கேப்டன் திடலில் வந்து குப்பை அதிகமாக இருக்குது. அந்த குப்பையினால் வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுது, காற்று மாசுபடுது. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வந்து அதிகப்படியான ஃபெசிலிட்டி இல்லை. ஏன்னா இன்றைக்கி அங்கே வந்து அட்மிட் தான் போடுறாங்களே தவிர அதை கடந்து வந்து கம்பம் ஏரியா மக்கள் வந்து ஆண்டிபேட்டியில் நம்ம தேனியில் இருக்க காணாவளுக்கு தான் வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கா தவிர இது நல்லபடியாக அதாவது அந்த வைத்தியத்தை நல்லபடியாக பார்க்குறது வந்து எனக்கு தெரியலை. அதேமாதிரி அந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்கெல்லாம் கேரளாவிலேருந்து வர்றாங்க. ஏன்னா அந்த கேரளா பக்கத்தில் இருக்க இடுக்கி மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய ஆளுங்க அதிகமாக வர்றாங்க. அதேமாதிரி சுருளி தீர்த்தம் வந்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து அது ஆன்மீகமாக தலமாக தான் விளங்குதே தவிர அது சுற்றுலா தலமாக இல்லை. அதில் வந்து நுழைவு கட்டணம் வாங்குறத வந்து தவிர்க்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். பெரியார் வைகை மேம்பாட்டு திட்ட முதலாம் கிளைக்கால்வாய் வந்து கடந்த 20 வருடமாக கிடப்பில் இருக்குது. இந்த திட்டம் வந்து 20 வருடங்களுக்கு முன்பு உலக வங்கியினுடைய நிதியுதவியோடவையும் திண்டுக்கல் தேனி மாவட்டத்துக்கு 927 ஏக்கருக்கு பாசன வசதி தருவதற்காக 20 ஆண்டுகளுக்கு முன்பு கால்வாய் வெட்டப்பட்டு முழுமையாக அந்த பணிகள் முடியாமல் இன்னும் கிடப்பில் இருந்து வருகிறது. இந்த பகுதி விவசாயிகள் வந்து நாங்கள் பெரியார் வைகை பிரதான கால்வாய்க்காகவும் மதுரைக்கு கொண்டு செல்லும் குடிநீர் திட்டங்களுக்காகவும் பல ஏக்கர் ஒவ்வொரு விவசாயியும் பல ஏக்கர் நிலங்களை இழந்திருக்கிறோம். இப்போ வைகை அணை கட்டிய பிறகு வைகை ஆறு ஆழமாக சென்றதால் அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் வந்து வைகை ஆற்றை நோக்கி சென்று விட்டதால் மிக வறட்சியான பகுதியாக இருக்கிறது. எனவே உலக வங்கி நிதியுதவியோடும் அரசு ஆணைப்படியும் செயல்படுத்திய அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தணும். இப்போ ஆண்டிபட்டியில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. தேனி மாவட்டமே பிரச்சனையாகத்தே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிகழ்வுகள் அந்தந்த நீங்கள் தொகுதியில் போய் கேட்டிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு ஆண்டிபட்டிக்குள்ளே 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஓடை புறம்போக்கு அதிகம். அந்த ஆக்கிரமிப்புகளை எப்போ அகற்றுறாங்களோ அன்றைக்கித்தே நீர் எல்லாத்துக்கும் சமநிலையாக கிடைக்கும். அதுக்கு அப்பாற்பட்டு ஆண்டிபட்டி இந்த அரசு மருத்துவமனை ரொம்ப கேவலமாக செயலற்று இருக்குது. இங்கே போகிற எல்லாத்தையுமே நீங்கள் காணாவளுக்கு அனுப்புறதுக்கு இங்கே ஆண்டிபட்டிக்கு அரசு மருத்துவமனை தேவையில்லை. அதை சரி பண்ணுறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணட்டும். நன்றி. தேனி மாவட்டத்திற்கு உணவளிக்கிற நெல் விவசாயிகள் படுற பாடு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த நெல்லை உற்பத்தி பண்ணி அந்த நெல்லை வந்து கொள்முதல் செய்வதற்கு அந்த கொள்முதல் நிலையங்கள் நிறைய அளவுக்கு இங்கே கட்டமைப்பு வசதிகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஆகவே நெல் விளைய வச்சு கொண்டாந்து கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்தால் மண்ணில் கொட்டி வைக்க வேண்டியிருக்கு, சுடுகாட்டில் ஒட்டி வைக்க வேண்டியிருக்கு, ரோட்டில் ஒட்ட வேண்டியது இருக்குது. ஆகையினால சிமெண்ட் தளங்கள் போட்டு அந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நிரந்தர கொள்முதல் நிலையங்களாக அந்த பெரியகுளம் தொகுதியில் நாங்கள் பலமுறை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆகவே இது சம்மந்தமாக சட்டமன்றத்தில் கூட லாசர் எம்எல்ஏ இருக்கும்போது பேசினார். இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த நிலைமை என்பது மாறுதலே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி இந்த தேனி மாவட்டத்தினுடைய தலைநகரத்துக்குரிய கட்டமைப்பு வசதிகளே எல்லாமே இல்லாமல் இருக்குது. குப்பைமேடாக கிடக்கு, எங்கே பார்த்தாலும் அழுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து ஜனங்கள் கோரிக்கை வச்சுட்ருக்குறாங்க. ஆகவே அந்த புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு இவைகளிலெல்லாம் வந்து மக்கள் போய் பஸ் ஏறுவதற்கோ ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு கூட உரிய வசதிகள் என்பது இல்லாமல் கிடக்கு. ஆகவே இதெல்லாம் ஒரு சரி பண்ணு. பெரியகுளம் தொகுதியை பொறுத்தளவில் விவசாய பகுதி முழுக்க தென்னை, வாழை,
அதே போல் மா இருக்கக்கூடிய பகுதி. விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான எந்த ஏற்பாடுமே இல்லை. அதனால் மா விளைச்சலுக்கு மாங்காய்க்கு கூழ் தயார் பண்ணக்கூடிய அரசு தொழிற்சாலை வேணும்னு 30 ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த அரசு வந்தாலும் செய்யலை. இப்போ எத்தனையோ ஒரு தண்ணிக்காகவும் மருத்துவத்துக்காண்டி என்னென்னமோ நம்ம பேட்டி கொடுத்துருப்பாங்க. கடைசியில் சீமானியர்லேருந்து சாமானியர்கள் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுல பூரா யாருக்கு விட்டுட்டு போகிறோம்? இளைய தலைமுறையான அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சொல்லலாம். ஆனால் ஆண்டிவட்டி பகுதியில் கண்கொள்ளா காட்சியா போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாம் உயிரோடு சாகுறாங்க. பாவம். அதாவது முந்தி பிள்ளையை பார்த்தவங்க திருமணத்துக்கு முன்னாடி பிள்ளையை தப்பு செய்துனா தாய் காரணம்பாங்க. திருமணத்துக்கு பிறகு சரியில்லை புருஷனாக்கா அதுக்கு பொண்டாட்டி காரணம்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆண் வர்க்கங்கள் எல்லாம் இன்னைக்கு பாவமாக தவறுகளுக்கு காரணமாக இருக்காங்கன்னா அது தமிழ்நாடு அரசு தான். அதே நேரத்தில் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், கைப்பாவையாக இருக்காங்களே தவிர இந்த அரசாங்கம்லாம் எத்தனையோ மக்கள் படித்து போனாலும் கூட லஞ்சங்கிற பேரில் பின்வாங்கிடுறாங்க. திறமையெல்லாம் காமிச்சோம்னாக்கு அந்த ஒரு அரசியலை எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு எந்த விதமான உதவி இல்லை. அதனால் போதை இல்லா நகரமாக தமிழ்நாடு கொஞ்சம் மனசு வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இன்னைக்கு தேனி மாவட்டத்தோட பல்வேறு தொகுதி மக்களுடன் புதிய தலைமுறையா அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசினாங்க. நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சாங்க. நிச்சயமா இவை அனைத்தும் அரசோட கவனத்துக்கு சென்று அவங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்புவோம். இது மக்களுடன் புதிய தலைமுறை.